தந்துள்ள விசிலுக்கு சொந்தக்காரரே, திருவண்ணாமலை, செஞ்சி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, கடலூர், சிதம்பரம், பாண்டிச்சேரி, நம் தலைவர் திரையில் விசில் அடித்தாலே தமிழகம் தாங்காது. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இப்போது தமிழகம் முழுவதும் விசில் அடிக்க போகிறோம். இனி ஊழல் ஓங்காது. கடல்ல இருக்குது நண்டு, எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு. மண்ணியோ இப்ப 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. எங்களின் வழிகாட்டியே, பாமர மக்களின் கடைசி நம்பிக்கையே, பாமர மக்களின் கடைசி நம்பிக்கையே. இது எப்படி இருக்கு தெரியுமா? எங்களுக்கெல்லாம் ஒளிவிளக்கா இருந்து வரும் தன்மான சிங்கமே, எங்கள் தலைவா, எங்கள் தலைவா, தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வரே, நாளைய முதல்வரே, ஏன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வரான எங்கள் தெய்வமே, உங்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நமக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல, எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல. இந்த வந்துட்டாயா, இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னு எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள், நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. கண்ணாடி சார், அது நமக்கு கிடைத்திருக்கிற விசில் சின்னம். ஏண்டா எங்க வந்து யாருக்கிட்ட? அட கர்மமே, ஐயோ இது பிழைக்கிறா, தலை அங்க இருக்கு, நிமித்தவன தூக்கு தூக்கு. ஏண்டா எவ்வளவு தைரியம். உலக தேர்தல் வரலாற்றிலேயே ஒரு கட்சிக்கு மிக மிக சரியாக 100% பொருந்தக்கூடிய ஒரு சின்னம்னாக்கா அது தாவேகாவிற்கு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. இந்த நிர்வாக குழுவின் கூட்டம் என்பது விசில்னாக்கா அது விசில் நம்ம சொல்லக்கூடாது. விசில் வந்து ஆங்கில வார்த்தை. அப்ப விசில் வந்து தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க? தமிழ்ல வந்து ஊதி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்க. ஊதினாக்கா அப்படி நீட்டா இருந்தாக்கா அது ஊதி, சரிங்களா? இப்ப இவங்களுக்கு கொடுத்துறதுனாக்கா இப்படி மடக்கி இருக்கிற ஊதியை தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நேரா இருந்தா ஊதி, இது மடக்கி இருக்கிறதுனால அதுக்கு பேரு என்னவா இருக்கும்? இப்ப சொல்லுங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா என்னமோ கூன்றான். என்னங்க நீ ஒண்ணும் சொல்லணும் போ. எப்பரா போனா? லெஃப்டா ரைட்டா? ஸ்ட்ரைட்டா? இப்போ எப்பரா? லெஃப்டா ரைட்டா? லெஃப்டா. போ லெஃப்டா ரைட்டா? ரைட்டா. தாவேகாவிற்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய சின்னம் என்பது மிகச் சரியான சின்னமா இல்லையா? அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, நமது அண்ணன் சிந்தனை சிற்பி சைனேடு குப்பி அவர்களுக்கு சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. சின்னத்தின் பெயர் மடக்கூதி. நமது சின்னம் மடக்கூதி. வெற்றியின் சின்னம் மடக்கூதி. உங்களின் சின்னம் மடக்கூதி. ஏழைகளின் சின்னம் மடக்கூதி. மடக்கூதி மடக்கூதி மடக்கூதி. அண்ணாக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கி இருக்காங்க. ரொம்ப ராசியான சின்னம் அது. அண்ணா நல்லா ஊதுவாரு. ரெட் விசிலுக்கு தமிழ்ல என்னப்பா? தமிழ்ல மடக்கு ஊதி. மடக்கூதியா? அருமை. வாக்களிப்பேர் மடக்கூதி சின்னத்தில் பியூர் கூஸ்பம்பா இருக்குல்லப்பா? ஆமா இருக்கு, ஆனா நான் கிளம்புறேன். கிளம்புறியா? நீ என்ன அஜித் ஃபேனா இல்ல சீமான் கூட இருக்கிற ஜாம்பி சாச்சோ இல்ல 200 ரூபாய் ஊப்பியா? நான் எதுவும் இல்ல, ஆனா நீங்க காது பக்கம் ஊதுறது இரிட்டேட்டா இருக்கு. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. சரி நீ போ, ஆனா வாக்களிப்பேர் மடக்கூதி சின்னத்தில் அப்படின்னு சொல்லு. அப்போதான்ப்பா நம்புவோம் நீ எங்கல்ல ஒருத்தன்னு. என்னடா சொல்ற குண்டா? ஆமா நம்புவோம். அண்ணனோட போட்டோவை வச்சு கீழே வாக்களிப்பர் மடக்குதின்னு பேனர் அடிப்போம். அது தாறுமாறா இருக்கும். உன் பேரை போடலாமா? எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டானுங்க, தற்குறிங்க. சரி நீ போ. ரொம்ப தேங்க்ஸ் மடக்கூதிங்களா. இவன் அரசியல் தெரிஞ்சவனா இருப்பான், அவன் கூட நமக்கு என்ன பேச்சு? நான் அண்ணனும் மடக்கூதியும்னு ஒரு புத்தகம் போடலாம்னு இருக்கேன். வரலாறு இத பேசும். கண்டிப்பா. தற்குறி கையில் மடக்கூதி, இதுவும் நல்ல டைட்டில் தான்.
நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தூங்கிக் கொண்ட இடத்திலே காதிலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள், மோட்டு போய்விடும். வாயில விசில் வச்சிருக்கா. தற்குறி மாட்னியா? டேய் வாங்கடா, தற்குறி மாட்டி இருக்கா, வந்து பொளந்து கட்டுக்கடா இவனை. வாயில மடக்கு ஊதிய வச்சிருக்க, அப்போ தற்குறி தானே நீ? மடக்கு ஊதியா? விசில் அடிச்சதுக்கடா என்னை அடிச்சீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வாயில விசில் வச்சிருந்தாலே அடிப்போம். பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற பெரியவர் இருக்கின்றத்திலே திடீர் என்று விசில் அடித்தால் அவர் தடுமாறி போய் விடுவார். ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடையா, இந்த கடையை வச்சு வியாபாரம் தர்மம் என்ன ஆக போதோ. ஹலோ பிரதர், மடக்கு குதி ஒண்ணு கிடைக்குமா? மடக்கு ஊதி ஒண்ணு போமாட்டியா? என்னென்ன மடக்கு குதி கேட்டா போ சொல்றீங்க? போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. அண்ணே ஒரு மடக்கு ஊதியாவது கொடுன. காசு இருக்கா? இல்ல இல்ல, இருந்தா ஓண்டியா கேப்பேன் நானு. அப்புறம் ஏன்டா? ஏன் போடா, போய் துவங்கலேண்டா. பழுகுது, ஆனா அந்த மடக்கு ஊதியாவது கொஞ்சம் கொடுன. போறியா? நெத்தில புட்டு நின்னுட்டு போகலையா? ஏயா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான், ஊழல் செய்யவே மாட்டான். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. இப்ப எனக்கே வந்து ஒரு டிக்கெட் வேணும்னா நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச டிவிக்கு நிர்வாகிக்கு போன் பண்ணி தான் டிக்கெட் எடுக்கணும். அவங்க சொன்ன விலை 5000 10,000. டிக்கெட் வேணும் படத்துக்கு, வாங்க வாங்கிக்கோங்க. டிக்கெட் வேணும். ஏன்னா சண்முகா 600, லட்சுமி 800, சத்தியமா 1000 ரூபாய்க்கு மேல ஷோ முடிக்கல அவங்க பேசி. ஊழல் செய்யவே மாட்டான். 1500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரைக்கும் லியோ பட டிக்கெட் பேரம் பேசி விற்கப்படுவதால் விஜய் ரசிகர்கள் மிகுந்த அதிருப்தியில் உள்ளனர். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்ல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்ல. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் புலி படத்தில் நடிப்பதற்கு 15 கோடி ரூபாய் சம்பளம் பெற்றதை வருமான வரி கணக்கில் காட்டாமல் மறைத்துள்ளதை கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். பசங்களா, உனக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்களா? ஐயா ஊர்ல டிக்கெட் வித்தது, மாமனார் லாட்டரி பணத்தை ஆட்டைய போட்டது, 7 கட்சி தாவி வந்தது, பாலியல் குற்றத்தை முன்னின்று நடத்துறது, சொந்த கட்சியிலேயே போஸ்டிங்க்கு பணம் முடுங்கினது, இந்த மொத்த கோபம் நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிப்பான்னு நம்புறாங்க. எதுவுமே இல்ல, தண்ணி வசதி எதுவுமே கிடையாது. 2024 கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு? என்ன ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் போதே, தொடங்கு இன்னைக்கு 15-20% வாக்குடன், 15% வச்சுக்கோங்க, 15% வாக்குடன், வாக்கு வங்கியுடன் அரசியல் கட்சி தொடங்கின முதல் அரசியல் தலைவர் விஜய் அண்ணாவதா இருக்குன்னு நான் பார்க்கிறேன். இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய செல்வாக்கோட 28%, இன்னைக்கு இருக்க லேட்டஸ்ட் 28% நாங்க கிராஸ் பண்ணிருக்கோம். பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. சோ 25% வருது விஜய்க்கு. விஜயை பத்தி சர்வே பண்ணிட்டு இருக்கு. விஜயை பத்தி இல்ல, ஓகே, யார் ஜெயிப்பாங்கன்னு பண்றாரு. 2026ல எந்த கட்சிக்கு உங்கள் வாக்குன்னு சொல்லி பதிவு பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அது அவர் பேரையோ இல்ல எந்த தொகுதியில பண்றாரு நான் சொல்ல விரும்பல. பட் அதுல பண்ணும்போது 19% விஜய்க்கு வந்துகிட்டு இருக்குன்றது தகவல். காமெடி இதுக்கு நாங்க சிரிக்கணும், மகனை பெண்ட காட்டிடுவோம். எல்லோரு இடத்துலையும் கேட்டா ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு புதிய தலைமை தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படிங்கிறது எல்லாருடைய மனநிலையிலும் இருக்கு. இதை வச்சா நாங்க 34% சொல்றோம். இன்னைக்கு 34%. நீங்க இன்டர்னலா சர்வே பண்ணிருக்கீங்க. சர்வே பண்ணா 34% இருக்கு. அந்த சுற்றுப்பயணம் எல்லாம் முடிஞ்சு விஜய் வெளியே வரும்போது விஜய்க்கு வந்து ஒரு 30% ஓட் பேங்க் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா
நடிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு தேர்தல் களத்தில் இருக்காது அப்படின்னு நான்லாம் ரொம்ப உறுதியா நம்பினேன். பட் என்னுடைய கருத்தே காலப்போக்கில் மாறியதற்கு காரணம் என்னன்னா விஜய் குறித்து வருகிற அந்த சர்வே முடிவுகள். ஆச்சரியக்குறி நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அதுவே 40% கடந்து விட்டது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே 40% நம்ம கடந்து விட்டோம். யாரு? எதிர்க்கட்சியை சார்ந்த ஒரு நபர், திமுகவை சார்ந்த ஒரு நபர், அவர் திமுகவுக்கு வேலை செய்யும் ஒரு நபர் தற்செயலாக ஏர்போர்ட்ல பார்த்தப்ப கேட்ட கேள்வி. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா நமக்கா? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. யார் நில்லையா? ஏயா என் கார் கண்ணாடியை தட்டிட்டு அவ்வளவு வேகமா போனா? சார் ஒரு அவசர வேலை, அதான் வேகமா போனேன். லைட்டா உரசிடுச்சு. ஸ்கிராட்ச் கூட இல்ல சார், கையாலேயே சரி பண்ணிடலாம். யோ சும்மா இந்த காரோட சொல்லிட்டு இருக்காத. இந்த காரோட விலை என்னன்னு தெரியுமா? இந்த காருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எவ்வளவு செலவு பண்ணாச்சு தெரியுமா உனக்கு? காரை யாரு நடு ரோட்ல பார்க் பண்ணலது? ஐயோ ஜி சாரி ஜி, நடு ரோட்ல இல்ல, ஓரமா தான் ஜி நிப்பாட்டு இருந்தேன். யோ இது உனக்கு நடு ரோடா? ஓரமா நின்ன கார்ல வந்து இடிச்சிட்டு நீ என்னைய அவரை மிரட்டிட்டு இருக்க? யோ நீ சும்மா இருயா ஜி, மன்னிச்சிருங்க ஜி. அந்த பயம் இருக்கணும். யோ சொல்லியா, ஏயா என் கார் கண்ணாடியை தட்டி விட்டு போன சொல்லு. சார் நீ என்ன லூசா சார்? அந்த ஆளு உன் காரை நொறுக்கி இருக்கான், அவனை எதுவும் கேட்க மாட்ற. உன் காரை லைட்டா தட்டிட்டு வந்த என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க. அரே நீ இன்னும் காரை எடுக்கலையா? ஜி ஜி கோவம் போடாதீங்க ஜி, இதோ வந்து எடுத்துடுறான். இடியா காரு. யோ சொல்லியா. அட பாவி மொட்டை தலையா, காரை இப்படி சல்லி சல்லியான்னு ஒருக்கிட்டியா? அதை விடு, நீங்க வா. ஏன் என் கார் கண்ணாடிய தட்டி விட்டு போன? யோ நான் பேசிட்டே இருக்க, மதிக்காம போய்கிட்டே இருக்க. யோ நில்லையா, ஏன் என் கார் கண்ணாடி இழுச்சா சொல்லியா? யோ அதை விடுங்கடா, ரீல்ஸ் பாருங்கடா. கட்டளைக்கு வந்து விசில் கொடுத்துருக்காங்க, விசிலுக்கு தான் போடுவீங்க போய் மாத்தி போடுற முட்டிய. அதான் விசில் சின்னத்துக்கு தான் போடுவேன். நல்லா சொல்லு, விசில் சின்னத்துக்கு தான் போடுவேன், விஜய்க்கு போட மாட்டேன். ஏண்டா இது நான் கிரக டிப்ரெஷன்ல இருக்கேன்னு வந்திருக்கேன். இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? ஒரு 3 தடவை மன்னிச்சுங்க சார். இல்ல சார் சார், இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? ஒரு தடவை மட்டும் மன்னிச்சுங்க சார். சொல்லுங்க. மதுரையில இருந்து வந்திருக்கேன். தெரியல நீ? தெரியல சார். நான் ஒரு ஷார்ட் பிலிமுக்காக வந்த ஷூட்டிங். அவன்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி என் தம்பி 600 இருக்கா அப்படியா? அநியாயம் பண்றீங்களா? போலீஸ் மாதிரி தெரியுது. ஐயோ உண்மையில போலீஸ் மாதிரி தானே இருக்கு. இங்க வர பாத்துட்டு, இங்க வர கை எப்படி நடுக்குது பாரு. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? நான் எல்லாம் வியாபாரம் ஆக மாட்டேன் உனக்கு. நீ வியாபாரம் பண்றது நான் திருச்சி அதை தூக்கி வர முடியும். யார் அந்த பொண்ணு? பேய் மாதிரி இருக்கு நகை போட்டுட்டு. விசில் அடிச்சான் குஞ்சுகளா குஞ்சுகளா, அழுது புலம்பு பிஞ்சுகளா பிஞ்சுகளா. ஸ்டார்ட் பண்ணு.
மண்டையில மட்டும் அடிச்சிடாத குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.